இந்த மார்க்கெட்டிங் மூலமாக வந்து மக்கள் அந்த வழியாக போகிறாங்களா அதை பார்ப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மொத்த தமிழ்நாட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் பட்ஜெட் நமக்கு தாங்காதுங்க. ஏன் அப்படின்னா ரேண்டமாக யாராவது அந்த சேனலுக்கு வந்து அந்த டைமில் பார்த்தா தான். மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல்டுங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்ன உடனே வந்து அண்ணா ப்ராடக்ட் எடுத்து எங்கன்னா விற்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாதுங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலாவோ ஏதோ ஒரு முறையில் வந்து கஸ்டமர் ரீச் பண்ணுறதுங்க. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் அது வந்து லைக் பழைய காலத்தில் இருந்த ஒரு சிஸ்டம்ங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, கூகுள்னு ஏதோ ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியா மூலமாக வந்து மார்க்கெட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போகிறதுங்க. இது ஒன்று தானான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. அப்படின்னா ஐடி கம்பெனியில் இதான் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாதுங்க. ஆன் தி அதர் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க. அது என்னென்னா வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது கூகுளில் நம்ம வெப்சைட்டை மேலே கொண்டு வரதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஒருத்தர் சேர்த்துறது மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று டெக்னிக்கலாக ஒரு வெப்சைட்டை மேலே தூக்கிட்டு வரதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப் எப்படி இருக்குங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப் இருக்குங்க. எது பெட்டராக இருக்குங்க, எது மூலமாக உங்கள் ப்ராடக்ட்டை சூப்பராக கொண்டு போக முடியும், உங்கள் ப்ரொஃபைலை எங்கே பில்ட் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் kaashiv.info கம்பெனி. வெல்கம் டு சேனல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கை வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக கொண்டு வரது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகையான மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ராடக்டை மார்க்கெட்டிங் யூஸிங் ஆட்ஸ் அந்த மாதிரி சொல்லாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து SEOன்னு சொல்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனா என்னங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை வந்து நம்பர் 1 கூகுளில் கொண்டு வருதுங்க. அது வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள் இமேஜஸில், கூகுளில்ங்க இல்லை கூகுள் மேப்ஸில் கொண்டு வரது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு முக்கியமான வேலைங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வெப்பேஜில் இருக்கிற டைட்டில் டேக்குங்க, கண்டென்ட்டுங்க, இதெல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கும்போது, யூனிக்கான கண்டென்ட்டுங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குவாலிட்டியாக தரும்போது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் அது ஃபஸ்ட்டாக வந்துடுங்க. இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்குங்க. இன்னொரு பீஸ் ஆஃப் ஒர்க்குனா வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்கலாங்க, இன்ஸ்டாவில் ஆட்ஸ் கொடுக்கலாங்க, யூடியூப்பில் ஆட்ஸ் கொடுக்கலாங்க. இது மூலமாக வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வரது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான டூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க. இன்ஸ்டாங்க, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர்னு நிறைய இருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் டூல்ஸ் நிறையா இருக்குங்க. அதாவது இந்த ஆட் ரீச் ஆச்சா இல்லையா, இந்த ப்ராடக்ட் ரீச் ஆச்சா இல்லையான்ட்டு நம்ம அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியுங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு மிகப்பெரிய விஷயங்க. பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க் தாங்க இதில் நிறையா இருக்குங்க. ஒரு 80% மேலே டெக்னிக்கல் ஒர்க் தான் இருக்குங்க. அதனால் வந்து இது மார்க்கெட்டிங் கிடையாதுங்க. ஸோ லைக் நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் 4 பேர் விற்கணும், அது கிடையாதுங்க. ஸோ ஐடி கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ன்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எப்போவுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் பற்றி பேசலாங்க. இந்த மார்க்கெட்டிங் எப்படிலாம் முன்னாடி காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடாக கொடுப்பாங்க, டிவியில் ஒரு ஆடுங்க, ரேடியோவில் ஒரு ஆடுங்க, ஃபிசிக்கலாக வந்து ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நோட்டீஸ் கொடுக்குறதுங்க, ஓகே, பேனர் ஒட்டுறதுங்க, செவுத்தில் போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மூலமாக வந்து மக்கள் அந்த வழியாக போகிறாங்களா அதை பார்ப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக வந்து மக்களுக்கு தெரிய வரும். அது மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு பிஸ்னஸையோ ஏதோ ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா வந்து ஹைலி இன்டராக்டிவ்னு சொல்லுவாங்க. அது என்னங்க ஹைலி இன்டராக்டிவ்னா கிளைண்ட் வந்து கண்டினியூஸாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுங்க. எப்படிங்க அப்படின்னா வந்து கால் பட்டன் இருக்குங்க, அந்த காலை ப்ரெஸ் பண்ணி கால் பண்ணி பேசலாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட்டை விஷுவலைஸ் பண்ண முடியுங்க,
கமெண்ட்டில் போய் ஃபீட்பேக் தர முடியுங்க, லைக் பண்ண முடியுங்க, ஷேர் பண்ண முடியுங்க, இது எல்லாமே பண்ண முடியுங்க. அதாவது மார்க்கெட்டிங்னா ஒரு போஸ்டரில் ரோட்டில் ஒட்டியிருக்காங்க, அதில் என்னங்க பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் தரணும்னு நினைக்கிறீங்க, எப்படி கொடுப்பீங்க? ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, எப்படிங்க பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் இருக்குன்னு வச்சுக்கலாம், கீழே போய் நீங்கள் லைக் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாங்க, கமெண்ட்டில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கலாங்க, இல்லை அந்த நம்பரை வந்து கால் பண்ணி பேசலாங்க, வாட் எவர் திங்ஸ் யூ கேன் டு. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கலாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கலாங்க, எல்லாமே பண்ண முடியுங்க. அதனால தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூஸரோட இன்டராக்ஷன், ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமாக நம்ம உருவாக்க முடியுங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இன்டராக்ஷன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மினிமலான இன்டராக்ஷன் தான் இருக்குங்க. எதனால் மினிமல் இன்டராக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நான் வந்து லைக் ஒரு சொல்லிட்டு போகிறேங்க, பேனரில் ஒட்டுறேங்க, இல்லை செவுத்தில் போஸ்டர் போடுறேன்னா மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், ஓகேவா? மற்றபடி வந்து அவங்களுக்கு தெரியுமே தவிர ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுங்க, ஓகேவா? மேபி ஃபோன் நம்பர் இருந்துச்சா ஃபோன் பண்ணலாங்க, இல்லை அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இன்டராக்ஷன்றது மிகவும் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மார்க்கெட் இன்டெலிஜென்ஸை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இங்கே பாருப்பா, சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இது போய் ரீச் ஆகணும், நீங்கள் ஆட்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரிங்க அதில் வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் இது போய் ரீச் ஆகணும், ஆட்ஸ் போட்டுக்கலாங்க. இந்த வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரீச் ஆகணும், ஆட்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யாருக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேர்க்கணும், ரெண்டாவது எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கு, இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இந்த ஒரு நாளில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எந்த டைமில் மக்கள் பார்த்தாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போனாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி கால் பண்ணாங்க, அவ்வளோ விஷயங்கள் எடுக்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ரீச் பண்ணால் முதல்ல வந்து இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ சோஷியல் நெட்வொர்க்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன வந்து இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலமாக இங்கே பாருப்பா, இந்த பிஸ்னஸ் பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசுகிற இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து அதை ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு போஸ்ட்டை ஒட்டுறேன், யார் வேணால் பார்ப்பாங்க, அப்போ வந்து நம்ம வைடரான ஆடியன்ஸை தான் ரீச் பண்ணுறோமே தவிர அந்த ஃபோக்கஸ்ட் ஆடியன்ஸை வந்து நம்மளால் தொட முடியாது இல்லைங்க. ஸோ மார்க்கெட்டிங் when compared to டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுங்களா? கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு டெல் லேப்டாப் வாங்கினேங்க, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேங்க. அப்போ என்ன பண்ணால் வந்து அதுக்கு இந்த கலர், எந்த கலர் உங்களுக்கு வேணும்னு கேட்கும், எந்த கலர் வேணுமோ நான் சூஸ் பண்ணிட்டேங்க. என்ன மாதிரி கம்ப்யூட்டர், எத்தனை இன்ச்சு மானிட்டர் வேணும்னு கேட்டுச்சுங்க, கொடுத்தாச்சுங்க. எந்த மாடல் உங்களுக்கு வேணும்னு கேட்டுச்சுங்க, கொடுத்தாச்சுங்க. அப்படி கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணால் என் லேப்டாப் வந்துச்சுங்க. வாவ், இதான் என் லேப்டாப்பா, எவ்வளோ அமௌண்ட், இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுச்சுங்க. நான் பைக்கு, நம்ம ரீசெண்டாக வந்து என்னோட பைக் எடுத்துங்க, என்ன கலர், என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வேணும் எல்லாத்தையும் கொடுத்து பண்ணவுடனே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுதுங்க. ஓகே கொடுத்தோடனே அந்த கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருங்க. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடைக்கும். போஸ்டரில் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப், அந்த லேப்டாப் நல்லா இருக்குது, பிடிக்குமா இல்லை, அந்த லேப்டாப் வாங்கலாமா இல்லைன்னு குழம்பும். ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் இல்லையே, போஸ்டரில் எல்லா கலரும் கொண்டு வர முடியாதுங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய இஷ்யூ இருக்குங்க. கஸ்டமைசேஷன் யூஸருக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நான் போடுறேங்க, கீழே வந்து கமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கமெண்ட்டில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்குன்னு கிளைண்ட்டு கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கஸ்டமைசேஷன் பண்ண முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும், அதை பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லா விதத்திலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை உருவாக்கும். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மார்க்கெட் போஸ்டராக ஒட்டுறேன்பா, அந்த போஸ்டராக ஒட்டும் போது அந்த போஸ்டரில் இருக்கிறது தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் சிகப்பு கலரில் இருக்குப்பா, அது ப்ளூ கலர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியாமலே போயிடுங்க, இல்லை வாங்காமல் போயிடுவாங்க. ஆனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாதுங்க. ஸோ கஸ்டமைசேஷன்லாம் இருக்கிற தொட்டு வந்து இன்டராக்ட் பண்ணும்போது கஸ்டமைசேஷன் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் டபுள் ட்ரிபிள் ஆகுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்ரெஸ்ட்ரிக்டிவ் லொக்கேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ இருக்குங்க, நாம் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண வச்சுங்களேன், அது வேர்ல்டு வைடாக ரீச் ஆகுங்க. எவ்வளோ மக்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ நம்மளால் பண்ண முடியுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து வைரல் ஆக்க முடியும். ஓகேவா? அன்ரெஸ்ட்ரிக்டிவ் லொக்கேஷன் நாம் நினச்சிட்டு இருப்போம், ஏப்பா சென்னையில் அண்ணா நகருக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணுன்றது கிடையாதுங்க. ஸோ நான் பண்ணுறது சென்னை ஃபுல்லாக ரீச் ஆகணுமா, ரீச் ஆகும். ஸோ அது வந்து அந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லாமல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னா மார்க்கெட்டிங்கோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூப்பரான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். ஏப்பா அண்ணா நகரில் மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்பா, அம்பத்தூரில் மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்பா, சென்னை மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் பட்ஜெட் நமக்கு தாங்காதுங்க.
ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுங்க மார்க்கெட்டிங்லங்க. சரிங்க, அப்புறம் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணலாம் வந்து பயங்கர காஸ்ட்லிங்க. அதனால் வந்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லொக்கேஷனை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷனில் மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றது மிகவும் கடினம்ங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ங்க, ரொம்ப குறைவான காஸ்ட்டுங்க அண்ட் மெஷரபிள்ங்க. உங்களுடைய அவுட்கம்மை வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு, சரிங்களா, ஓகேவா, எவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்கு எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னு. ஒரு ஆட்ஸே நம்ம போடுறோன்னு வச்சுங்களேன், இவ்வளோ பணம் செலவு பண்ண எவ்வளோ பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆச்சுன்றதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதனால தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு எல்லாருமே மூவ் ஆகிட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்டை வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு போஸ்டரை நான் ஒட்டிட்டேன், இந்த வழியில் எத்தனை பேர் பார்த்தாலும் நமக்கு தெரியாதுங்க, எத்தனை பேருக்கு அது ரீச் ஆச்சு நமக்கு தெரியாதுங்க, எத்தனை பேர் அது பிஸ்னஸை கன்வெர்ட் ஆகுன்ற எதையுமே நீங்கள் மெஷர் பண்ண முடியாதுங்க. அதுதான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக்குங்க. ரீச்சபிலிட்டி அண்ட் வைரலுங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வந்து மார்க்கெட்டிங்கால் பண்ண முடியாதுங்க. ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால் கண்டிப்பாக உங்களால் சேர்த்த முடியுங்க. வைடரான ஆடியன்ஸுங்க, யார் என்னன்னே தெரியாமல் எல்லாருக்கும் போய் சேரணும்ப்பா இந்த ப்ராடக்ட் அப்படின்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த ரைட் சாய்ஸுங்க. ஸோ ஆனால் நான் வைரலாக வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து முடியாதுங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற போஸ்டர் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, டிவியில் அட்வர்டைஸ் பண்ணால் வைரலாக போகுமானா அந்த சேனலில் அந்த டைமில் ஒருத்தன் பார்க்கணுமே. இது எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்குங்க. ஓகேவா? அதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஒரு சேனல்னால் அட்வர்டைஸ் பண்ணுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சேனல்லாம் வந்து இந்த சினிமாலாம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லை அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா ரேண்டமாக யாராவது அந்த சேனலுக்கு வந்து அந்த டைமில் பார்த்தா தான் அது ஹிட்டுங்க. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ரொம்ப அதிகம், ரீச்சபிலிட்டின்றது மிகவும் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. மார்க்கெட்டிங்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வைரல். ஸோ எவ்வளோ பேருக்கு வேணால் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் பீப்புளுங்க, கரெக்டான மார்க்கெட்டிங், இந்த மக்களுக்கு இது போய் சேரணும்னா ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டிங் நம்மளால் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியுங்க. எவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் கால் பண்ணியிருக்காங்க, எல்லாமே மெஷர் பண்ண முடியும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க, ரொம்ப கம்மியான காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்லேயே நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்க. அஞ்சாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுனா பண்ணலாம், பிடிக்கலையா ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், பிடிக்கலையா அடுத்த லெவலில் யூடியூப் இருக்குங்க. அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் நீங்கள் எதில் வேணால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்க. இது இல்லாமல் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணி கூகுளில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் லெவலே வித்தியாசங்க. உங்கள் பிஸ்னஸ் லெவலில் எங்கேயோ போயிடுங்க. அதனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடிக்குள்ளே நுழையணும், கெரியர் கேப் இருக்குங்க. ஸோ எனக்கு கோடிங்லாம் வராதுன்னா இந்த கோர்ஸை படிங்க, செம்ம வேல்யூ இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. இந்த கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க, பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.